இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 127. 127ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அந்த 127ஆம் சங்கீதம் சாலமோன் ராஜாவினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். அதில் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த அருப்புக்கோட்டை சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இங்க சாலமோன் என்ன கூறுகிறார்? ஏதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் ஒரு ஆசீர்வாதம், உரிமையோடு கூட உள்ள ஒரு ஆசீர்வாதம். அப்ப தேவன் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பங்களிலே குழந்தைகளை கொடுப்பது என்பது தேவனால் கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், இல்ல பங்கு என்று சொல்லலாம் இல்லையா? நமக்கு தகப்பன் இருக்கிறார் என்றால் அந்த தகப்பனுடைய சொத்து நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, நமக்கு பங்கு இருக்கிறது. அப்ப சுதந்திரம் என்று சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே தேவன் சிருஷ்டித்த எண்ணற்ற சிருஷ்டிகள் இருக்கிறது, யாராலும் எண்ணி முடியாது. எல்லா மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவை. இந்த உலகத்தில் நாம் காண்கிற அனைத்தும் மனிதனுக்காக தேவன் சிருஷ்டித்தவை. எல்லா ஆசீர்வாதங்களும் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருமே நான் தான் பெற்றுக்கொண்டேன், நான் தான் சம்பாதித்தேன், என்னுடைய திறமையால் வந்தது யாரும் சொல்ல முடியாது. 4ஆம் புஸ்தகத்துல வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம், உமக்கே கொடுக்கிறோம். இந்த உலகத்துல எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் தான் பெற்றுக்கொண்டேன், நான் தான் உருவாக்கினேன், நான் தான் சம்பாதித்தேன், யாரும் சொல்ல முடியாது. அப்ப இவ்வளவு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கும் போது இந்த குழந்தை பாக்கியம் இருக்குது இல்லையா, இதையும் கொடுக்கிறவர் கர்த்தர். இது ஒரு ஆசீர்வாதம் என்று தேவன் இந்த இடத்துல கூறுகிறார். தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, இது ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 1:28 நான் வாசித்து பார்ப்போமானால் தேவன் அங்கே கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? நீங்கள் பலுகி பெருகுங்கள், நீங்கள் பலுகி பெருக வேண்டும். அப்படி என்றால் இந்த ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார் என்றால், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லும் போது நீங்கள் பிள்ளைகளை பெற்று, குழந்தைகளை பெற்று நீங்கள் பலுகி பெருக வேண்டும். தேவனுடைய ஒரு கட்டளை, தேவனுடைய சித்தம். அப்ப ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் கொடுத்த தேவன், எல்லா பழ வர்க்கங்களையும் தானியங்களையும் கொடுத்தவர், பிள்ளை என்கிற ஆசீர்வாதத்தையும் ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். அதுவே உபாகமம் 28:4 வாசித்து பார்ப்போமானால், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆதாமுக்கு அவர் கட்டளையிட்டார். அதே வேளையில உபாகமத்தை நான் வாசிக்கும் போது தேவன் அதை ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை எல்லாம் இருந்தது. ஆபிரகாம் என்ன செய்ய சோர்ந்து போனான், தேவனுடைய வாக்கு தத்தத்தை மறந்து போனான். விசுவாசத்துல கொஞ்சம் தொய்வு, கொஞ்சம் சோர்வு. என்னுடைய வீட்டு வேலைக்காரனாய் இருக்கிற எலையாசாரை நான் தத்தெடுக்க வேண்டுமா என்று தேவனிடத்துல கேட்டான். தேவன் வாக்கு தத்தம் செய்தாரு, உன் சந்ததியின் மூலம் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். கொஞ்ச நேரத்துல அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால் சந்தேகப்பட்டான். இனி குழந்தை இருக்காது போல. சரி, ஆண்டவரோட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். பல நேரங்கள்ல நமக்கு அப்படித்தான் வருகிறது இல்லையா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. ஆபிரகாம் கொஞ்ச நேரத்துல சந்தேகப்பட்டார். ஆண்டவர் சொன்னாரு, எலையேசார் அல்ல, உன் வீட்டு வேலைக்காரன் அல்ல,
உன் மடியிலிருந்து வருவான், உன் ரத்தத்திலிருந்து வருவான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்காக காத்திருக்கும் போது அவராலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். காத்திருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கையோட இருக்கணும். 10 ஆண்டுகள் போராடினார்கள் இல்லையா? மனதுல வேதனை இருந்திருக்கும். நல்ல வேலை இருக்கு, வருமானம் உண்டு, நல்ல குடும்பம் உண்டு, நல்ல பெற்றோர் உண்டு, குழந்தை இல்லையே என்று சொல்லும் போது அது வேதனைக்குரிய ஒன்றுதான். நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு ஆண்டுக்கு கடத்தப்படுகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை 45,000. 45,000 குழந்தைகளை கடத்துகிறார்கள், பச்சிளம் குழந்தைகளை. அதில் அதிகமான குழந்தைகளை குழந்தை இல்லாதவர்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். பல லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வாங்குகிறவர்கள் உண்டு. குழந்தை இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு காலியாக இருக்கும், காலி இடமாக இருக்கும். வேதனையான ஒன்று. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கர்ப்பத்தின் கனியினால் ஆசீர்வதிக்கிறவர். இந்த உலகத்துல ஒரு சந்ததி நமக்கு கிடைக்கப்படுகிறது என்றால் அது தேவனுடைய ஆசீர்வாதங்களில் மிகப்பெரிய ஒன்று. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி இருக்கிறார், பெரிய ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார், நிந்தையை மாற்றி இருக்கிறார், வேதனையை மாற்றி இருக்கிறார் இல்லையா? பல நேரங்கள்ல கவலைகள் மேற்கொண்டிருக்கும், பல நேரங்கள்ல நிந்தைகள் மேற்கொண்டிருக்கும், பலர் பலவிதமாக பேசுவார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு தலை நிமிர்ந்து நடக்க தேவன் செய்திருக்கிறார், மகிமையடைய செய்திருக்கிறார், மேன்மையடை செய்திருக்கிறார். காரணம் என்ன? கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் மீட்டு கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார் இல்லையா? 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற ரோமர்ல, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? ஒரு கேள்வி கேட்டார் பவுல். கொடுக்காம இருப்பாரா? கொடுப்பார். காத்திருக்கணும் இல்லையா? பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் தவறு செய்கிறவர் அல்ல. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரும்போது நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தேவன் தருவார். அப்படித்தான் இவர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் 127ஆம் சங்கீதத்திலே 5வது வசனம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இப்போ தேவன் பிள்ளைகள் என்கிற சுதந்திரத்தை தருகிறார். நல்லா கவனிக்கணும், ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த ஆசீர்வாதத்தை தந்த உடனே இந்த பிள்ளைகளை எப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறார், இந்த பிள்ளைகள் நம்முடைய கரங்களில் எப்படி இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று. சகோதரி சொன்னார்கள் சாட்சியில, சிறு வயதிலிருந்தே என் குழந்தையை நான் கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும், வசனத்தை சொல்லி நான் வளர்க்க வேண்டும். ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம். பொதுவாக இந்த உலகத்திலே பெற்றோர்களை என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை பெற்ற உடனே உடனடியாக சிந்திப்பது, ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணணுமே, போஸ்ட் ஆபீஸ்ல சேருவோமா, இல்ல பேங்க்ல ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணுவோமா, நிலம் வாங்கி போடுவோமா, எதை சேர்த்து வைப்போம்? என் பிள்ளை வளர்ந்து வரும்போது ஒரு குறை இருக்கக்கூடாது. சிலர் பிள்ளைகளுக்கு 10 வீடு கட்டி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் தேவன் அதை எதிர்பார்க்கிறாரா? தவறு அல்ல. உன் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நீ சம்பாதித்து வைப்பது தவறே அல்ல. பவுல் சொல்றாரு, பெற்றார் தான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் இல்லையா? அவ பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பது தவறு அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே சேர்த்து வைக்கிற பொன்னானாலும் வெள்ளியானாலும் பணமானாலும் நிலமானாலும் கல்வியானாலும் நிரந்தரமற்றவை. எவ்வளவுதான் நம்ம சேர்த்து வைத்தாலும் எல்லாம் ஒரு நாள் கடந்து போயிடும். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலக ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைப்போம். ஆனா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து வைக்க விருப்பமா?
சேர்த்து வைக்கிறோமா? அதிலே விருப்பம் கொள்ளுகிறோமா? ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கர்ப்பத்தின் கனியை தருகிறவர் யார் சொல்லுங்க? யாரு? கர்த்தர். இந்த அருப்புக்கோட்டைக்கு நான் வரும்பொழுது நீங்கள் என்னிடத்திலே ஒரு பொருள் தருவீர்களானால் அந்த பொருளை நான் பாதுகாப்பாக வைக்காமல் காலின் கீழ் போட்டு மிதித்தால் என்ன நினைப்பீர்கள்? நடந்தாலு மதித்து ஒரு பொருளை கொடுக்கிறோம், இவர் காலில் கீழே போட்டு மிதிக்கிறாரு, என் மேல உள்ள ஒரு நல்ல எண்ணம் போயிடும் இல்லையா? மதிப்பு போயிடும். இந்த பொருளை விட அந்த பொருளை கொடுக்கக்கூடிய நபர் மிக முக்கியமானவர். தேவன் ஒரு குழந்தையை தருகிறார் என்றால், கவனிங்க, தேவன் ஒரு குழந்தையை தருகிறார் என்றால் அந்த தேவன் முக்கியமானவர், அந்த குழந்தையை தருகிறவர் முக்கியமானவர், ஒரு நோக்கத்தோட தருகிறார். இந்தாப்பா ஒரு குழந்தை, உன் பொறுப்புல நான் ஒப்படைக்கிறேன், பெற்றோர் என்கிற அந்தஸ்தை நான் உனக்கு தருகிறேன். அந்த குழந்தைக்கு உலகத்துல நீ சேர்த்து வைக்கிறது நல்லதுதான், அதை விட எனக்குள்ளாக நீ வளர்க்கணும், என் சித்தத்தின்படி நீ வளர்க்கணும். அதற்குத்தான் நம்பி அந்த பொறுப்பை பெற்றோரிடம் கர்த்தர் கொடுக்கிற. ஆனால் எத்தனை குடும்பங்கள் அது இருக்குது? பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம், தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக அநேக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்துல பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்திலே 7 பிள்ளை 8 பிள்ளைகள் 10 12. எங்க குடும்பத்துல நாங்க 10 பேர். நான் பிறப்பதற்குள்ள 2 பேர் செத்து போயிட்டான். அந்த காலத்துல பிள்ளைகள் அதிகமா இருந்தா ஒரு மதிப்பு, இப்ப கம்மியா இருந்தா தான் மதிப்பு. ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தா தான் இப்ப மதிப்பு இல்லையா? தேவனுடைய சித்தம் இருக்கோ இல்லையோ, என் விருப்பத்தை தான் நான் செய்வேன். தேவனுடைய சித்தமுங்க அடிபடுது. அப்போ தேவன் ஒரு குழந்தையை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார் என்றால் அதை அவர் விரும்பி கொடுக்கிறாரு, ஆசீர்வாதமா கொடுக்கிறாரு. அதை வாங்கி எப்படி அதை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்போடு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே, முக்கியமாக ஊழியர்களுடைய குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ஒண்ணு கூட சரி இருக்காது, கொஞ்சம் கூட சரி இருக்காது. காரணம் என்ன? என்னுடைய எண்ணமெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், என் பிள்ளைக்கு பொருள் சேர்த்து வைக்கணும். ஆனா என் பிள்ளை கர்த்தருக்குள் வளருகிறானா? கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறானா? ரொம்ப முக்கியமான ஒன்று. என் மகன் என்னோடு கூட இல்லை, உங்களை எல்லாருக்கும் தெரியும். பெண் பிள்ளையா இருக்கு அப்படின்னால என்னால கூட வைத்து பார்த்து கொள்ள முடியாது. அவங்க அம்மாச்சி வீட்டுல விட்டுருக்கிறேன். சமீபத்துல மருத்துவ படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போய் 1 வருடம் அங்க இருக்க நேரிட்டது. அங்க போன பிறகுதான் என் மகளுக்கு ரொம்ப என் மேல பாசம். நான் சொன்னேன், நிறைய பணம் செலவு செய்து உன்னை படிக்க வைக்கிறார், எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல, உன்னை மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு உங்க தாத்தாவும் பாட்டியும் முடிவு பண்ணி விட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீ மருத்துவர ஆகிறையோ இல்லையோ, நீ உலகத்திலே சம்பாதிக்கிறாயோ இல்லையோ, புகழை தேடுகிறாயோ இல்லையோ, நீ ரட்சிக்கப்படணும். அதுதான் நிரந்தரம். நீ மருத்துவரானா அது நிரந்தரம் என்று எண்ணி விடாத, கோடி கோடியா சம்பாதிப்பதை நிரந்தரம் என்று எண்ணி விடாத. இந்த சின்னம்னூர்ல அருமையான ஒரு வாலிபன் தோல் மருத்துவராக பணியாற்றி வந்தார். அரசாங்க மருத்துவமனையில முழு நேர பணியாளராக மருத்துவராக இருந்து வந்தார். போன மாதத்திலே திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப பிரச்சனை, தாங்க முடியாத வேதனை, எவ்வளவு செலவு செய்து படித்திருப்பார்கள், பெற்றோர்கள் எவ்வளவு கனவு கண்டிருப்பார்கள். சின்ன குழந்தைகளை விட்டு தற்கொலை செய்து கொண்டார். பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே தேவன் தந்திருக்கிறவைகளில், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே நிரந்தரமானவைகள் அல்ல, நம்முடைய ஆத்துமாவை தவிர. நம்முடைய ஆத்துமாதான் முக்கியம். அப்ப பிள்ளைகளை குடும்பத்தில் வைக்கும் போது அந்த பிள்ளைகளை எப்படிப்பட்டவர்களாக உருவாக்க வேண்டுமா? வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அம்பு, இந்த காலத்துல எல்லாம் அம்பு இல்ல, வம்பு தான் நிறைய இருக்கு. எல்லா இடத்துலயும் வம்பு இருக்கு.
ஆனா அம்பு இல்ல. அம்பு என்பது அந்த காலத்துல யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட ஒன்று. இந்த அம்பு என்ன செய்யும்? நல்ல கூர்மையான அந்த அம்பு பாய்ந்து சென்று எதிராளியை தோற்கடிக்கும், எதிராளியை கொன்று போடும், எதிராளியிடமிருந்து பாதுகாக்கும். அப்ப இந்த அம்பை உருவாக்க ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? இந்த அம்ப ரொம்ப கூர்மையா, ரொம்ப அருமையா, நேர்த்தியா அது செய்யணும். நேர்த்தியா செய்யாவிட்டால் அந்த அம்பு என்ன செய்யும்? பதம் இல்லாவிட்டால், கூர்மையான ஒரு பதம் இல்லாவிட்டால் அந்த அம்பு என்ன செய்யும்? எதிராளிக்கு முன்பாக தோற்று போகும். 100 அம்புகளை எய்தாலும் தோற்று போகும். ஆனா கூர்மையான ஒரு அம்பு இருக்குமே, ஆனால் ஒரே ஒரு அடி எதிராளி கீழே விழுந்துடும், மரித்து போகும். பிள்ளைகளை உருவாக்கணும். பிள்ளைகளை உருவாக்கினால் அவர்கள் அம்புகளை போல கூர்மையானவர்களாக, நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப அம்பு என்ன செய்யறது? நல்லா கவனிங்க. எதிராளியிடமிருந்து நம்மை காப்பாற்றுகிறது, அவமானத்திலிருந்து காப்பாற்றுகிறது, தோல்வியிலிருந்து காப்பாற்றுகிறது. பிள்ளைகளை நாம் அம்புகளை போல வளர்த்தால் பிள்ளைகளுடைய பெயரை காப்பாற்றுவார். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. பிள்ளைகளால நற்பெயர் குடும்பத்துக்கு வரணும். பிள்ளைகளால கெட்ட பெயர் வரக்கூடாது. பிள்ளைகள் உருவாக்குற விதம், அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது, என்ன குடும்பத்தை சார்ந்தவனா, நன்றாக வளர்த்திருக்கிறார்கள், எந்த குறையும் சொல்ல முடியாது. சில பிள்ளைகளை பார்க்கும் போது பெற்றோரை திட்டுவார்கள், அந்த குடும்பத்தையே திட்டுவார்கள். காரணம் என்ன? பிள்ளைகளை சரியான அம்பாக உருவாக்கவில்லை. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். இல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவைகள் விருதாவாய், இந்த வசனத்துல தெளிவா போட்டிருக்கு. அந்த அம்புகள் எப்படிப்பட்டதா இருக்குமா? சொல்லுங்க, எப்படிப்பட்டதா இருக்கும்? சாமர்த்தியம் உள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளை போல. அப்ப தேர்ச்சி பெற்ற ஒரு பராக்கிரமசாலி, யுத்தத்துல வீரன். இந்த யுத்த வீரன் எப்படிப்பட்ட அம்பை வைத்திருப்பான்? கூர்மையான அம்பு. அந்த அம்பு போய் இவன் நெய்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வரும். நம்முடைய பிள்ளைகள் அப்படி நிறைவேற்றுகிறார்களா? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நோக்கத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற அளவுக்கு வளர்க்கப்பட்டு இருக்கிறார்களா? கேரள மாநிலத்தில எல்லாம் சபைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஒரு திருமணம் செய்துட்டு அடுத்த திருமணம் செய்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இப்போ கேரள மாநிலத்துல அதிகமான விவாகரத்து, திருமணமாய் 6 மாதம் தான், உலகெங்கிலும் பரவி வருகிறது. காரணம் என்ன? பிள்ளைகள் சரியாக கர்த்தருக்குள் வளர்க்கப்படாவிட்டால் அந்த குடும்பத்தின் சாட்சியவே கெடுத்து விடுவார். அதுக்குத்தான் அம்பு. சாலமன் சொல்லுகிறார், பலவான் கையில் உள்ள கூர்மையான அம்பு. குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டார். அந்த குழந்தைய அம்பாக மாற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பெற்றோரிடத்துலதான் இருக்கு. பிரதர், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது நல்லது. நானும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது நல்லது. ஜெபம் மட்டுமே உன் பிள்ளைகளை உருவாக்காது, செயல்பாடு இருக்கணும். செயல்பாடு இல்லாத ஜெபம் செத்து போன ஜெபம், உயிரற்ற ஜெபம். யாக்கோபு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத, முயற்சி செய்யாத ஜெபம் வீணாக இருக்கும். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த ஜெபம் டைம் தான் வேஸ்ட், நேரம் வீணா இல்லையா? இப்ப 6வது வசனத்துல அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் அர்த்தம் என்ன? கவனிங்க, பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்? லாட்டரி டிக்கெட் 1 கோடி விழுந்துருச்சு, ஒரு பாக்கியவான் அப்படியா?
நல்ல பெரிய ஒரு மாளிகையை கட்டி விட்டார் அவர் பாக்கியவான். அந்த பாக்கியவான் நல்லது. அந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பாக்கியவான் பாக்கியவான். சங்கீதங்களின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் சந்தோஷம் உடையவன் என்று அர்த்தம். புரியுதா? பாக்கியவான் என்றால் சந்தோஷம் உடையவன். அப்ப அம்பரா தூணி என்று சொன்னால், இந்த பழைய நாட்களிலே யுத்தத்துக்கு செல்லுகிறவர் ஒரு தோல் பை இங்கே தோல்ல போட்டிருப்பார்கள், பின்புறமாக தொங்கும். அதுல அம்புகளை அடுக்கி வைத்திருப்பார்கள். நிறைய அம்புகள், அதற்கு யுத்தத்திற்கு தேவையான அம்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இந்த அம்புகள் தீர தீர அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தேவனால் இந்த கர்ப்பத்தின் கனிகளை பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமுடையவர்கள், பாக்கியவான்கள் இல்லையா? இந்த இடத்துல இருக்கிறவங்க அனைவரையும் தேவன் அந்த பாக்கியவான்களை மாற்றி இருக்கிறார், சந்தோஷ உடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். அந்த சந்தோஷம் நிறைவாக வேண்டுமானால் அந்த 5வது வசனத்துல சொன்னபடி கூர்மையான அம்புகளா இருக்கணும் பிள்ளைகள். இல்லைன்னா மரண வர பெற்றோருக்கு நிம்மதியே இருக்காது, வேதனை தான் இருக்கும். எவ்வளவு படிக்க வைத்தேன், எவ்வளவு செலவு பண்ணேன், என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிக மிக கவனமா இருக்கணும். ஏலி தேவனுடைய ஆசாரிய வேலை பார்த்தவன், ஆனா பிள்ளைகளை சரியா வளர்த்தானா? வளர்க்கல. சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தான், அவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வழியில நடக்கல. தாவீது தேவனை உண்மையாய் தேடினான், ஆனா தாவீதின் பிள்ளைகள் தேடல. வளர்க்கப்படணும். அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு, சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சரியா சொல்லப்பட்டிருக்கு, குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் வளர்ப்பதுல கிறிஸ்தவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்கணும். இன்னைக்கு இந்திய தேசத்துல அதிகமாக வாலிப பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிற மாநிலம் எது தெரியுமா? கேரள மாநிலம். இந்தியாவிலேயே அதிகமான படித்தவர்கள் இருக்கிறது எங்க? கேரளா. அறிவுள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனா சமீபத்துல கூட நான் போனேன், வாரத்துக்கு 2 முறை கேரளா போவேன். ஒரு முறை போய் பார்க்கும்போது ரோட்டோரத்துல நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல வசதி படைத்த வாலிப தம்பிகள் எல்லாம் ஒரு 20 வயசு கீழே தான் இருக்கும். 4 பேர் ரோட்ல படுத்துருக்கான். போதைப்பொருள், MDM என்கிற ஒரு போதைப்பொருள் அதிகமாக வந்து இறங்கக்கூடிய இடம் கேரள மாநிலம். சம்பாதிச்சு வச்சுட்ட உன் பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கான வீடு செலவு செய்து வீடுகளை கட்டி வைத்து விட்டா உன் பிள்ளை எப்படி இருக்கு? நடுத்தருவில் படுத்திருக்கு. காரணம் என்ன? உன்னுடைய தோல்வி. நீ தோல்வி அடைந்து விட்டு கர்த்தர் மேல பழிய போடக்கூடாது. கர்த்தர் இப்படியா செய்வாரு? என் பிள்ளைகளை காப்பாத்தாம விட்டுட்டாரு, அந்த பொறுப்பு உன்னிடத்துல இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். சாதாரணமான விஷயம் அல்ல. தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு வழக்கு இருந்தது. ஒரு தகப்பன் ஒரு நியாயாசனத்திலே போய் பேச விரும்பினால், இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு இல்லையா, புளிய மரத்தடியில உட்காந்து பேசுவான் பஞ்சாயத்து, இல்ல வேப்ப மரத்தடியில உட்காந்து பேசுவான், ஆல மரத்தடியில உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பேசுவான். அப்படி போகும்போது தன்னுடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பாதுகாப்புக்காக அழைத்து செல்வார். அந்த ஆண் பிள்ளைகளை பார்க்கும் போது எதிராளிகளுக்கு ஒரு பயம் வரும். பாடுறா, நல்ல பலசாலியான மகன்களை அழைத்து வந்திருக்கிறான், எதுவும் பேச முடியுமா? ஒன்னும் பேச முடியாது இல்லையா? நான்லாம் உசிலம்பட்டியில படிக்கும் போது அப்படிதான். ஒரு சின்ன தவறு நடந்துட்டா அந்த வீட்டுல அன்னைக்கெல்லாம் ஒரு குடும்பத்துல 7-8 ஆண்கள் இருப்பாங்க. 8 பேர் ஒன்னா வந்துருவான், அருவாளோட வந்துருவான். எதுவும் பேச முடியுமா? எதிராளிகள் பேச முடியுமா? தவறு நடந்தாலும் சரி, என் பக்கம் தவறு இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு வந்துருவான். இப்ப பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பு, பெற்றோருக்கு ஒரு அரண். அதத்தான் இந்த இடத்துல சாலமன் சொல்றாரு, அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். நான் வெளியே போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மகள் உண்டு இல்லையா, என் மகளை குறித்து நான் சந்தோஷமா வெளியே சொல்லணுமே.
என் மகள் நல்ல ஒழுக்கமா இருக்கு, என் மக கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கிறார், எந்த தவறு செய்யாமல் நன்றாக கீழ்ப்படிந்து வளருகிறார். இன்றைக்கு அந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? என் பிள்ளையை குறித்து வெளியில என்னால் சாட்சி சொல்ல முடியும், என் பிள்ளை ஒழுங்கா இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு இருக்கு அந்த தைரியம்? அதுக்கு காரணம் என்ன? தேவன் தருகிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிள்ளைகளை உருவாக்காமல் உலக காரியத்திலேயே நாட்டை செலுத்தி, பணத்திலேயே நாட்டை செலுத்தி பிள்ளைகளை கெடுத்து விடுகிறோம். அப்ப பிள்ளைகளால் நமக்கு பாதுகாப்பு வருமா? என்ன வரும்? அவமானம் வரும் இல்லையா? அவமானம் தான் வரும். இந்த திருச்சி மாவட்டத்துல ஒரு ரவுடி இருந்தார், ரொம்ப ஃபேமஸான ரவுடி, மணல்மேடு சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 26 வயதுல 4-5 மாவட்டங்களை கலக்க விட்டவர், பயங்கரமான ரவுடி. அவர் முத ஒரு தவறு செய்து ஓடி போய் ஒளிந்துகிட்டாரு. எதிராளி என்ன செய்தார்கள்? வீட்டுக்குள்ளே நுழைந்து பெற்றோரை அடித்து காயப்படுத்தி கட்டி வைத்து விட்டார். காரணம் யாரு? அந்த இடத்துல மகன் பாதுகாப்பா இல்ல, பெற்றோர் அடிக்கப்படுவதற்கு காரணமாயிட்டான். காரணம் என்ன? வளர்ப்பு இல்லையா? இந்த பிள்ளை வளர்ப்பதுல ரொம்ப முக்கியமான பங்கு யார்கிட்ட இருக்கு? தாய் இல்லையா? அப்பா சம்பாதிக்க போயிடுறாரு, ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய தாய் அதை வளர்க்கிறார்கள் இல்லையா? ரொம்ப கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை சொன்னபடி கேட்க வைக்கணும். எங்க ஏரியாவில இப்பயும் எங்க அம்மா 105 வயதுல தான் மரித்தார்கள். 105 வயது. அந்த 105 வயது இருந்தாலும் இப்பயும் அந்த மரிப்பதற்கு முன்னாலையும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போறேன், எங்கடா போறேன்னு கேட்பாங்க. திருமணம் ஆயிருச்சு, பெரிய ஆள் ஆயிட்டான், அதெல்லாம் எனக்கு பிள்ளைதான், எங்கடா போற? திரும்பி வரும்போது இவ்வளவு நேரம் ஆச்சே, நீ எங்க போன? யாராவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, ஏதாவது ஒரு தேவைக்கு வந்துட்டா, ஆம்பளை ஆள் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை, எதுக்கு வந்த? கேள்வியை பாருங்க. இதை நம்ம கேட்பதற்கு மூடத்தனமா இருக்கலாம். ஆனா பழைய காலத்துல வாழ்ந்த பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள், அவ்வளவு பொறுப்போட இருந்தாங்க. எங்க அண்ணன் எல்லாம் திருமணமான பிறகும் அடி வாங்கியிருக்கான். சொன்னபடி கேளு, சொன்னதை செய். ஒரு வார்த்தை சொன்னா சரிப்பா அப்படியே செய்யறேன். எங்க அம்மாலாம் ரசிக்கப்படலை, வாயை திறந்தா கெட்ட பேச்சுதான் வரும். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கெட்ட பேச்சுதான் திட்டுவாங்க. இன்றைக்கு அப்பா வந்து பெர்மிஷன் கேட்கிறார், மகனே நான் வெளியில போயிட்டு வரட்டுமா? சீக்கிரமா போயிட்டு வா போ. இன்னைக்கு பிள்ளைய பார்த்து அப்பா பயப்பட வேண்டிய சூழ்நிலை. காரணம் என்ன? விட்டு கொடுத்துட்டோம், பொறுப்பை விட்டு கொடுத்துட்டோம். பிள்ளைய வளர்க்க வேண்டிய நானு, பிள்ளை என்னைய வளர்க்கிறான். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? காலையில அப்பாவை கேட்கிறான் இல்லையா? அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு போதும். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு என்ன போட்டிருக்கு? பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாம்? கிரீடம். கிரீடம் யாருக்கு சூடுவாங்க? ராஜாக்களுக்கு இல்லையா? அந்த கிரீடம் சூடும் போது அவங்க அவமானப்படுவார்களா, சந்தோஷப்படுவார்களா? சந்தோஷப்படுவார்கள். அதாவது கனப்படுத்துவதற்கு பெயர் தான் அந்த கிரீடம். கிரீடம் சூடினால் இவர் ஆளுகை செய்யக்கூடியவர், பொறுப்பில இருக்கக்கூடியவர், இந்த நாட்டின் ஜனங்களை விட எல்லாரையும் விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அப்ப பிள்ளைகள் கிரீடங்களாக இருக்கிறார்கள். அது தாத்தா பாட்டிக்கும் ஒரு பெருமை, பெற்றோருக்கும் ஒரு பெருமை. கிரீடத்தை கலத்தக்கூடாது. சில பிள்ளைகள் அப்பா அம்மா கிரீடத்தை கழட்டி மொட்டை தலை ஆக்கிடுறான். பரம்பரையா அவமானப்பட வேண்டியிருக்கு. உன் பிள்ளைகளா இப்படி, அவன் பரம்பரையா இப்படி தாயா, அவன் பிள்ளைகளே இப்படி தாயா சொல்லுகிறார்களா இல்லையா? அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்காகத்தான் சாலமோன் இந்த 127ஆம் சங்கீதத்தை, ஒரு சங்கீதத்தை எழுதினாலும் நல்ல தெளிவா குடும்பத்திற்கான ஒரு சங்கீதத்தை அனுபவத்திலிருந்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். நிறைய வசனங்களோடு நமக்கு நேரம் இல்லாதபடியினால நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். இங்க இருக்கிற பெற்றோர்களாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த ஆலோசனையை தந்திருக்கிறார். பிள்ளைகள் வளர்ப்பிலே பெற்றோர்கள் கவனம் செலுத்தாவிட்டால் இந்த பூமியிலே வேதனை, தேவனுடைய வருகையிலும் வேதனை வரும்.
1 யோவான் 1 வாசிக்கிறோம், அவர் வெளிப்படும் போது நம்ம வெக்கப்பட்டு போகக்கூடாது. பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, விலையேற பெற்றவனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு தந்தவைகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது, உயர்ந்தது கர்ப்பத்தின் கனி. அதை பாதுகாப்போம், உருவாக்குவோம், தேவனுக்காக செயல்பட தூண்டுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.